So hi all, welcome back to our channel My Bio Notes. So in the video la pathinga appadina we'll be seeing fourth semester subject. So it's gender, school and society. So in the subject la we'll be seeing about the first and the fifth unit. So idha pathi nama discuss pannalam. So in that first and the fifth unit la pathinga appadina the gender, school and society pathinga the first unit main the focus vandu main enna topics na what is gender, difference between gender and sex, apro gender roles, what are the general roles, adu vandu it can be asked in a 8 mark big question la kekla. Adhe mari reasons for gender inequality adu or question, and also gender just education outside school settings. So in the first unit la in the major topics da vandu they are important. So general roles in the society la. So first in this general roles in the society. So this so what are the different roles in the society? And in the first unit பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாஸ் மீடியா பத்தி வரும். how the gender is shown in the mass media, அது வந்து எந்த மாதிரியான மீடியாவும் இருக்கலாம். so how they are showing it in the media, so அது சம்பந்தமான நிறைய டாபிக்ஸ் அந்த யூனிட்ல இருக்கும். so what are the topics அப்படினா general roles in the mass media and general stereotypes, what the stereotypes we have in the mass media, and gender inequality, general identity roles, positive notions of body and self, gender in media nale we have various types of media இல்லையா. ஸோ அதில் வந்து என்னென்ன மேகசீன்ஸில் எப்படி காட்டுறாங்க ஜெண்டரை, அது வந்து either it can be a boy or girl, how they are showing it in a magazine, TV or any cartoonல மூவிஸில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி காட்டுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டாபிக். அண்ட் ஜென்ரல் ஈக்குவாலிட்டி அண்ட் லாங்குவேஜ் யூஸ், ஹவு த லாங்குவேஜ் இஸ் யூஸ்ட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டு கால் தெம் அப்படின்றது அந்த இங்கிலீஷ் வொக்காபுலரியில். ஸோ அதுவும் வந்து அந்த டாப்பிக்கில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரோல்ஸ் இன் மாஸ் மீடியா இந்த ஃபிஃப்த் யூனிட். ஸோ இது வந்து யூனிட் 5. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஃப்த் யூனிட் டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன மேஜர் டாபிக்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ்னு. ஸோ திஸ் இஸ் யூனிட் 5. ஸோ ஜென்ரல் ரோல்ஸ், ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் இன் மாஸ் மீடியாவில். ஸோ இந்த மாஸ் மீடியாவில் ஏன் நம்ம வந்து அந்த ஜென்ரல் ரோல்ஸ் அது ஒரு கன்சர்ன்னு பார்த்தீங்க, ஏன் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேஜர் இம்பேக்ட் இருக்கும் மெனி கிளாஸ் ஆஃப் பீப்புளில். ஏன்னா மாஸ் மீடியா எல்லாமே பார்ப்பாங்க. ஒரு அது வந்து என்ன டைப் ஆஃப் மீடியாவாகவும் இருக்கலாம், ஒரு டிவியாக இருக்கலாம், ஒரு டிவி ஷோவாக இருக்கலாம், இல்லை ஒரு மேகசீனாக இருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் எப்படி ஒரு ஜெண்டரை காமிக்கிறீங்க, ஒரு மேல் ஒரு ஃபீமேலை நீங்கள் எப்படி வந்து போர்ட்ரே பண்ணுறீங்க. ஸோ அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் அதை வந்து அக்சஸ் பண்ணுறனால இட் ஹேஸ் அன் இம்பேக்ட் ஆன் திஸ் ஜென்ரல் ரோல். ஸோ வந்து எப்படி ஒருத்தவங்க நடந்துக்கணும் அப்படின்றத ஒரு மாஸ் மீடியா வந்து காமிக்கும் போது ஸோ அது வந்து மக்களை வந்து ரொம்ப பாதிக்கும். ஸோ அந்த ஜெண்டர் அண்ட் மாஸ் மீடியா, ஸோ ஜெண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், ஸோ இது எல்லாமே வந்து காமிப்பாங்க ஒரு மாஸ் மீடியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ மாஸ் மீடியானா யூ ஆல் நோ இட் இஸ் த டிவைஸ் ஆர் த சேனல் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ அதுதான் நம்ம மாஸ் மீடியான்னு சொல்கிறோம். ஸோ அதில் வந்து நியூஸஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அபவுட் த பீப்புளாக இருக்கலாம், இல்லை ஒரு டிவைஸை பற்றின ஒரு இதாக இருக்கலாம். ஸோ அது வந்து மாஸ் மீடியா கொடுப்பாங்க நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை. ஸோ இந்த மாஸ் மீடியாவில் ஹவு த ஜெண்டர் இஸ் போர்ட்ரேட். ஸோ திஸ் ஸோ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்குது. நான் சொன்ன மாதிரி பிரிண்ட் மீடியா இருக்குது, ப்ராட்காஸ்டிங் மீடியா இருக்குது, எலக்ட்ரானிக் மீடியா இருக்குது.
ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் மீடியா இருக்குது. ஸோ இந்த மீடியாவில் ஹவு த ஜெண்டர் இஸ் ஷோன், தட் இஸ் அ மேஜர் கன்சர்ன். ஏன் அப்படின்னா இந்த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எல்லாமே இப்போ அவங்க காமிப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி பாய்ஸ்னால் இப்படி இருக்கணும், கேர்ள்ஸ்னால் இப்படி இருக்கணும், அண்ட் ஜென்ரல் ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஒன்று சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆடே வந்து டிவியில் அப்படின்னா த விமன் இன் தட் பர்டிகுலர் ஆட் வில் பி குக்கிங் சம்திங் அண்ட் ஜென் வில் பி கோயிங் டு அ ஜாப் ஆர் அன் ஆக்குபேஷன். ஸோ ஹை ஸ்டேட்டஸில் மென் இருக்க மாதிரியும் வந்து எப்போவுமே வந்து லேடிஸ் வந்து கிச்சன்லேயே இருக்க மாதிரியும் தே போர்ட்ரே. ஸோ அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது இந்த மாஸ் மீடியாவில் காமிக்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ அதனால அது வந்து அந்த பப்ளிக்கோட ஆட்டிடியூடு வியூ பாயிண்ட்டை டிசைட் பண்ணுற ஒரு இதில் இருக்க பாயிண்டில். ஸோ அதனால தான் இது வந்து அந்த ஜெண்டர் அண்ட் மாஸ் மீடியா இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஜெண்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த இதில் டிவியில் காமிக்கிறது வந்து அஃபெக்ட் ஆகுது அந்த பப்ளிக்கோட ஆட்டிடியூட் அண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தாலும் அந்த டிவியில் அந்த மீடியாவில் ஒரு மேகசினில் அதில் காமிக்கிறத வந்து அவங்க வந்து நம்பி வந்து அவங்களோட ஆட்டிடியூடை மாற்றிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் த ஜென்ரல் அண்ட் மீடியா பிளேஸ் அ மேஜர் ரோல். ஒரு பொண்ணு எப்படி நடந்துக்கணும், பையன் எப்படி நடந்துக்கணுன்றத அவங்க வந்து ஒரு தப்பாக காமிக்கும் போது த பப்ளிக் ஆல்சோ வில் சேஞ்ச் தயர் வியூ, ஒருவேளை நல்ல வியூ இருந்தாலும். ஸோ அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட் ஜெண்டர் அண்ட் மீடியா. ஸோ வந்து தே மஸ்ட் பி கேர்ஃபுல் இன் போர்ட்ரேயிங் அ விமன் ஆர் அ மென் ஹவு தே ஆர் அப்படின்றது. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒரு பிக்சர்ஸாக இருக்கலாம். ஸோ they also show the cultural norms and values and gender relationship, how a male and a female must be in a society. இந்த கல்ச்சர் நம்மளோட கல்ச்சர் இப்படி தான் இருக்கணும். ஸோ வந்து மென்னா வந்து வேலைக்கு போகணும், உமன்னா வந்து கிச்சனில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஆட் ஒரு பிக்சர்லேயே அவங்க காமிக்கிறனால it has a major impact on the masses also. So how does gender inequality, ஸோ இப்போ வந்து ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இந்த மாஸ் மீடியாவில் வந்து காமிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஹவு இட் இஸ் கன்வேட், எப்படி வந்து நமக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ தே மோஸ்ட்லி ஷோ தட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் அ ஒய்ஃப், ஒரு ஒய்ஃப்னா தே மஸ்ட் குக் அண்ட் என்டர்டெயின். ஸோ அது ஒன்று. அண்ட் ஆல்சோ ஆக்குபேஷனல் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி த மென் வில் கோ டு த ஜாப். ஸோ தட் இஸ் தேர் ரோல் பிளேட். ஸோ அவங்க வந்து ஸ்ட்ராங்காகவும் பவரோடு இருக்க மாதிரி காட்டுவாங்க. மென் இட் கேன் பி எனி டிவி ஷோஸ் ஒரு எனி சீரியல் அதில் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் ஸ்டேட்டஸ் வந்து மென் வில் பி இன் அ ஹையர் ஆர்டர். அண்ட் சோஷியல் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனலும் ஜாப்லேயும் இல்லை சோஷியலாகவும் பார்த்தீங்கன்னா யார் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்கன்னா சோஷியல் ஆர்டர்லேயும் த மென் வில் பி ஆன் த டாப். ஸோ உமன் வில் பி டூயிங் த டொமஸ்டிக் ஒர்க்கை பண்ணுறது, இல்லைனா ஒரு டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறது, இல்லைனா வந்து இந்த மாதிரி தான் இந்த டைம்ஸ் டிவி ஷோஸ்லேயே வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹவுஸ் ஹோல்ட் ஷோர்ஸ், டெய்லி வாஷிங் த க்ளோத்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது, குக்கிங் த ஃபுட் ஆர் இன் ரொமான்ஸ் ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி, இதுதான் விமன். இப்படி தான் விமனை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க மீடியாவில். அண்ட் ஆல்சோ men have a high occupational status. உமனுக்கு என்ன முக்கியம்னா மெரிட்டல் ஸ்டேட்டஸ், வெதர் தே ஆர் மேரிட் ஆர் நாட். மென்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்பாங்க, வேலைக்கு போகிறாங்களா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. விமனை பொறுத்த வரைக்கும் வெதர் தே ஆர் மேரிட் ஆர் நாட் தே ஆஸ்க். ஸோ இதுதான் வந்து அவங்க வந்து மாஸ் மீடியாவில் வந்து காமிக்கிறது. ஸோ அண்ட் கல்யாணம் ஆகலைன்னா எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்இக்வாலிட்டி இஸ் ப்ரிவேலிங் இன் திஸ் மீடியா, மாஸ் மீடியாவில் காமிக்கிறதுலையும் இருக்குன்றாங்க. ஸோ எங்கே இருந்தால் தே வில் பி ஷோன் அஸ் சிங்கிள். எப்படி இந்த மாஸ் மீடியாவில் காமிப்பாங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, வேலை இல்லாமல் இருக்க மாதிரியும் அண்ட் ஆல்சோ ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் இல்லாத மாதிரியும் வந்து எங்கே சிங்கிளாக இருக்க விமனை காமிப்பாங்க. ஸோ ஹை டிகிரி, ஹீரோயிக், கிரியேட்டிவ், கரேஜியஸ், அட்வென்ச்சரஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து தே ஒன்லி போர்ட்ரே த மென் ஆஸ் ஹை டிகிரி ஹோல்டர்ஸாக, ரொம்ப ஹீரோ மாதிரி கிரியேட்டிவாக, கரேஜியஸாக அண்ட் அட்வென்ச்சரஸாக இருக்க மாதிரி காட்டுவாங்க. அண்ட் ஜெண்டர் ஸ்டீரியோடைபிக் இன் மாஸ் மீடியா. ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப், அதாவது ஒரே மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணுன்றத எப்படி வந்து இந்த மாஸ் மீடியாவில் காட்டுறாங்க. ஸோ
it is based on the beliefs of the characters of the male or female. But இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. அதாவது வந்து by birth வந்து they say male or strong and they have high ஒரு என்ன சொல்றது கரேஜா இருப்பாங்க, பிரேவா இருப்பாங்க, அழுதாலும் அழுக மாட்டாங்க, அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆம்பளைங்கள இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிலீஃபை வந்து இது ஒரு எவிடன்ஸ் இல்லை இதுக்கு ஆக்சுவலாக. ஸோ மேல்னா இந்த மாதிரி கேரக்டர் தான், ஃபீமேல்னா இந்த மாதிரி கேரக்டரான தேர் இஸ் நோ எனி பர்டிகுலர் எவிடன்ஸ் ஃபார் தேட். பட் இட் இஸ் பீயிங் ஜென்ரலைஸ்ட் ஆக்சுவலி. ஸோ அது ஒரு மேஸ்குலினிட்டியாகவும் ஃபெமினிட்டி வந்துன்னா இப்படி தான் இருக்கணும்னு சில கேரக்டர்ஸை இட் ஹேஸ் பீன் ஜென்ரலைஸ்டு. ஸோ அதே தான் வந்து இந்த டைப் ஆஃப் மாஸ் மீடியாலையும் காமிக்கிறாங்க. ஸோ எனி திங் டிஃப்ரெண்ட் தே ஆர் ஷோயிங்கா அப்படின்னா நோ. One second. So sorry for the delay. One second. So these are shown by that in the mass media. So these can be seen in the social roles. So socially அவங்க என்ன ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ மென்னாக இருக்கலாம், விமனாக இருக்கலாம், வாட் ரோல் தே ப்ளே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சேம் திங் என்ன பண்ணணும்னு ஏற்கனவே வந்து த ஜென்ரேஷனாக தே ஹேவ் டிசைடட் ஆக்சுவலாக. அதுதான் அந்த ஸ்டீரியோடைப்பிங் அப்படின்றது. ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் ஒரு டிஸ்கிரிமினேஷன் வருது மேலுக்கும் ஃபீமேலுக்கும். ஸோ என்ன மேஜர் ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சோஷியல் ரோல் ப்ளே பண்ணுறதுல, செகண்ட் வந்து ஜெண்டர் கெப்பாசிட்டிஸில், தேர்ட் வந்து ட்ரெய்ட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில். ஸோ சோஷியல் ரோல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மேஜராக சோஷியல் ரோல்ஸ் ஒரு மேல் ஒரு கேர்ள் பண்ணுறாங்க, ஒரு பாய் பண்ணுறாங்க. ஸோ அதிலே ஒரு வேறுபாடு வருது. ஸோ பாய்ஸ் முன்னாடி மாதிரி நான் சொன்ன மாதிரி கரேஜியஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய ஹீரோயிக்காக காட்டுறது. பட் கேர்ள்ஸை வந்து ஒரு மாதிரி வீக்காக, டிம்மிடாக, ஒரு மாதிரி கோவம் வராமல் ஒரு சாந்தமாக அந்த மாதிரி வந்து ஒரு சோஷியல் இதில் காட்டுறது. ஸோ தே ஆர் ஷோன் ஆஸ் ஒரு மாதிரி வீட்டில் இருந்து ஸோ ரொம்ப வீக்கான ஒரு பர்சன் மாதிரி காட்டுறது. ஸோ ஜெண்டர் கெப்பாசிட்டஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக மோர் இந்த விமன் வந்து மேலே டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி காட்டுறது. ஸோ அவ்வளோ கெப்பாசிட்டி இல்லை விமனுக்கு அப்படின்ற மாதிரியும், மென்னுக்கு தான் வந்து அதிக கேபிலிட்டி இருக்க மாதிரியும் காட்டுறது. அண்ட் ஆல்சோ ட்ரெய்ட்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ். ஸோ இது பை பர்த்டே தே சே தட் விமன் ஆர் வீக் அண்ட் men are only strong, courageous அப்படின்றத they are also shown in traits and characters. ஸோ விமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேரிங், நர்ச்சரிங், கன்சர்ன்டு வித் தேர் அப்பியரன்ஸ். ஸோ எப்போ பார்த்து மேக்கப் போட்டுட்டு எப்போ பாரு த அப்பியரன்ஸை பற்றியே தே ஆர் மோர் கன்சர்ன்ட் அப்படின்னு காட்டுறதா இருக்கலாம். இல்லை ஜென்டில், எமோஷ்னல் அண்ட் சென்சிட்டிவ், தே ஆர் ஷோன் லைக் திஸ் இன் த மாஸ் மீடியா. ஸோ ரொம்ப எமோஷன் ஆகுறவங்களாகவும் ரொம்ப சென்சிட்டிவ் இருக்கவங்களாகவும் வந்து விமனை வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ கோஆப்ரேட்டிவ். ஸோ மற்றவங்களோட கோஆப்ரேட் பண்ணி போகிறது, எல்லாருக்கும் வந்து அஃபெக்ஷனேட்டாக இருக்குது அண்ட் சிம்பத்தட்டிக்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து விமனை பற்றி மாஸ் மீடியாவில் போர்ட்ரே பண்ணுறது. மென்னை பற்றி பொறுத்த வரைக்கும் தே ஆர் ஷோன் ஆஸ் ஃபிசிக்கலி ஸ்ட்ராங், அக்ரெசிவ், அசர்ட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ். ஸோ இந்த குவாலிட்டிஸ் வந்து மென்னுக்கு இருக்க மாதிரி தான் எப்பவுமே காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ லாஜிக்கல், இண்டிபெண்ட், ஏர்ன், டிசிஷன் மேக்கர், ஸ்கில் இன் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுனா மோஸ்ட்லி மென் வந்து மோஸ்ட்லி ஸ்கில்டாக காட்டுவாங்க. அண்ட் ஆல்சோ ஒகேஷன் ஓரியன்ட், கிளவர், அறிவாளியாக இருக்கிறதும் வந்து மென்னாக தான் இருப்பாங்க. பட் அண்ட் மோஸ்ட்லி நான் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாதிரி அவங்கள காட்டுவாங்க. ஸோ தீஸ் ஆர்
These are shown in the mass media. So மீடியாவை பொறுத்த வரைக்கும் women are always shown in a negative ரோலில் ஒரு நெகட்டிவாக தான் காட்டுறாங்க, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி மென்னை விட. ஸோ தேர் இஸ் unnecessary display of female body and unrealistic images. This was given by Ronner and associate. So that is one thing. And there is more pressure on women. So the research study women magazine பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா there is more pressure on women and also fashion, beauty tips, food, decorating and relationship. இது சம்மந்தமாக தான் இந்த விமன் மேகசீனில் மெயினாக இருக்கும். இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. வேறு ஏதாவது ஒரு ஹையர் எஜுகேஷன் சம்மந்தமாகவோ வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டு ஏதாவது ஒரு புது இன்வென்ஷன் சம்மந்தமாகவோன நாலேஜ் இந்த விமன் மேகசீனில் இருக்காது. ஒன்லி த ஃபேஷன், பியூட்டி டிப்ஸ் இதுதான் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுன்னு தே ஒன்லி போர்ட்ரேட் தட். மென் இன் மூவிஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு படத்துலேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஹீரோ இருக்காங்கன்னா ஹீ வில் ஒன்லி பி ஸ்ட்ராங் ஹீரோ அண்ட் அவர் தான் அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க. ஹீரோயினை வந்து அவர் தான் வந்து காப்பாற்றுற மாதிரி காட்டுவாங்க. ஸோ ஹீரோயின் எப்பவுமே வந்து ட்ரபிளில் போய் மாட்டிக்கிற மாதிரியும் ஹீரோ வந்து காப்பாற்றுற மாதிரியும் அதுதான் வந்து மூவிஸ் நமக்கு காட்டுறது. ஸோ அண்ட் இந்த அடல்ட் கேர்ள்ஸ் இதை பார்த்துட்டு தான் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணுறது, டயட் பண்ணுறது, அதனால வர பின் விளைவுகள், இந்த அதுக்காக ஒரு டயட்டை அவங்க ஃபாலோ பண்ணி அதுக்கு எடுத்துக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மீடியாவோட எஃபெக்ட் தான். இந்த ஜெண்டர் ரோல்ஸ் அவங்க இந்த மாதிரி காமிக்கிறனால வந்த எஃபெக்ட். ஆக்சுவலாக தே ஆர் 33% of the girls are actively trying to lose weight because of this, by dieting, vomiting in the mari. So this was given by Kilborn in 1999. And general identity roles பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா so one's inward experience of being a male or female and gender role is the outward expression of one's gender. அதுதான் வந்து ஜென்ரல் ரோல் அப்படின்றது. ஸோ நீங்கள் எப்படி வந்து ஹவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் பீயிங் அ மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் ரோல் அப்படின்றது அவுட்வர்ட் நீங்கள் எப்படி உங்களை வெளியே காமிச்சிக்கிறீங்க அதுதான் வந்து ஒரு மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்னு வந்து நமக்கு தெரிய வருது. அண்ட் ஆல்சோ பிஹேவியர் எக்ஸ்பெக்டட் ஆஃப் அ மேல் or a female or a male in a particular culture and one's gender identity gets integrated with appropriate gender role. So என்ன பிஹேவியர் வந்து இந்த நீங்கள் என்ன கல்ச்சரில் வளர்றீங்களோ அது உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஸோ அதை வந்து ஒரு ஜென்ரல் ரோல் நீங்கள் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறீங்க. இஃப் யூ ஆர் பாய் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ, ஹவ் ஆர் யூ கோயிங் டு பிஹேவ் அப்படின்றத உங்கள் பர்டிகுலர் கல்ச்சர் என்ன சொல்லுது. ஸோ that is general identity roles. So general specific social roles also comes under this. இப்போ வந்து coming to the next. So that is general identity roles. So இது எல்லாமே வந்து they have already general identityன்றது by birthல இருந்தே they based on the pair of chromosomes that we have. So male na இத்தனை chromosome and female na this அப்படின்னு இருக்கு. ஸோ பை பர்த்டே இட் இஸ் டிசைடட் வெதர் இட்ஸ் கோயிங் டு பி அ மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றது. ஸோ இது தவிர வி ஹாவ் த கிராஸ் ஜெண்டர் ஆர் தேர்ட் ஜெண்டர் ஆல்சோ அப்பார்ட் ஃப்ரம் த பாய் ஆர் கேர்ள்ன்றதை தவிர வி ஹாவ் திஸ் நியூ ஜெண்டர். ஸோ அவங்களும் இருக்காங்க. ஸோ general identity roles these are the points will be you have to write. And also positive notions of the body and the self பொறுத்த வரைக்கும். ஸோ ஹவு டு டெவலப் ஒரு தங்களோட how will you develop your positive image of your own. ஸோ உங்களை பற்றி ஒரு கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவான ஒரு இமேஜை how will you develop அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா you must first appreciate what your body can do. So that is the first thing. And also liking of you other than body weight and external appearance. So either tavariyu you must love yourself. The self love is more important actually. And beauty alagu அப்படின்றது ஒரு state of mind அப்படிதான். So நம்ம நினைப்பு தான் actually. If you think that you are beautiful, yeah, if you are beautiful.
ஸோ அதே மாதிரி நீங்கள் பார்க்குறதும் அப்படி தான். ஸோ தட் இஸ் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸோ அது வந்து மைண்டு சம்மந்தப்பட்டது. அண்ட் ஆல்சோ வியூ யூ ஆஸ் அ ஹோல் பர்சன், நாட் ஆஸ் அ பார்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் பார்ட் தான் நான். ஸோ இது வந்து அழகாக இருந்தால் நம்ம அழகாக இருப்போம். சில சில பேருக்கு ஃபேஸில் ஏதாவது ஒரு நோஸில் இல்லை ஏதாவது ஒன்று அழகாக இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுதான், அது அழகாக இருந்தால் நம்ம அழகாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து இட்ஸ் யோர் வியூ ஒன்லி. அண்ட் பி வித் த பீப்புள் வித் பாசிட்டிவ் தாட்ஸ். ஸோ பாசிட்டிவாக பேசுகிறவங்க உங்களை சுற்றி வச்சுக்கணும். அண்ட் யூ மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் அக்செப்ட் அண்ட் லவ் ஹூ யூ ஆர், how God has created you. அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி அண்ட் லவ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பி கம்ஃபர்டபுள், தட் இஸ் த மெயின் திங். அண்ட் நைஸ் திங்ஸ் ஃபார் யூ. ஸோ நீங்கள் தான் முக்கியம், உங்களோட செல்ஃப் தான் முக்கியம். ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டெவலப் அ பாசிட்டிவ் பாடி இமேஜ். அண்ட் so positive notions of body and self, it can be asked in a big question. So what can you develop to make positive notion of body and self அப்படினு கேட்கலாம். And coming to the next, இது வந்து பாடிக்கு how you can develop positive notions of your own body. And coming to positive notions of self, நாம எப்படி டெவலப் பண்றது, positive attitude about ourselves. So நமக்கு எப்படி வந்து டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸிங் ஆன் த குட் திங்ஸ். ஸோ நம்ம என்ன நல்ல விஷயம் செஞ்சோம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ மோர் ஃபோக்கஸ் ஆன் ஒன்ஸ் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஆக்டிவிட்டி இல்லை ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இது எதுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயோ ஒரு ஆக்டிவிட்டியிலோ நீங்கள் வந்து உங்களுக்கே ஒரு செல்ஃப் எஃபிகசி வந்து டெவலப் ஆகும், ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒரு நியூ ஹாபி, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஹாபி வீட்டில் நீங்கள் ஒரு செடி வளர்க்குறதா இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கலாம். ஸோ அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நியூ கோல்ஸை செட் பண்ணுறது. ஸோ ஏற்கனவே நீங்கள் இருக்கிறது இல்லாமல் புதுசாக நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு புக்கு படிக்கணும், இல்லை வந்து இன்னைக்கு வந்து நான் இங்கே போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு நியூ கோலை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறது. அண்ட் ஆல்சோ பீயிங் அன் இன்ஸ்பிரேஷன் டு அதர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் மற்றவங்களுக்கு. திஸ் இஸ் டெவலப்பிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அபவுட் த செல்ஃப். அண்ட் கம்மிங் டு த ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன் இஸ் இன் மாஸ் மீடியா. ஸோ இந்த மாஸ் மீடியாவில் மாஸ் மீடியானா என்னெல்லாம், ஸோ மேகசீன்ஸ், டிவி ஷோஸ், கார்ட்டூன், மூவி, ஆட். ஸோ இதுலலாம் வந்து ஹவு த ஜெண்டர் இஸ் ஷோன், எதர் எ மேல் ஆர் ஃபீமேல், அவங்க எப்படி இருக்கணும்னு இந்த மீடியாலலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேகசீனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபீமேல் மேகசீன் அப்படின்றது கம்மி தான். ஸோ மோஸ்ட்லி வந்து இஃப் யூ டேக் த மேகசீன்ஸ் அது கம்மி தான். இஃப் யூ அதுலேயே வந்து ஃபெமினிஸ்ட் மேகசீன் காஸ்மோபாலிட்டன் இஸ் தேர். ஸோ Helen Gurley Brown, she is the editor of the magazine. It is a popular feminist magazine in America. So they describe the women more positively actually. இப்ப இருக்க women வந்து they are strong அப்படினோ. So they have the ability to compete, ஒரு மேனுக்கு ஈக்குவலாக கம்பீட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு கேர்ளுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படின்னும் இந்த மேகசீனில் போர்ட்ரே பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூ ஜென்ரேஷன், ஹவு த நியூ ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் ஆர் அப்படின்றத மெயினாக இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஹவு தே ஆர் கம்ப்ளீட்டிங் தேர் எஜுகேஷன். ஸோ தட் இஸ் மெயின்லி போர்ட்ரேட் இன் திஸ் மேகசீன். ஸோ மற்ற ஆனால் மேஜர் மேகசீனில் இந்தியாவில் இருக்கலாம், வேறு இதில் வேறு இந்த இந்தியன் லோக்கல் மேகசீனில் பார்த்தீங்க அப்படின்னா விமென்னோட செக்ஷன்னாலே இட் மெயின்லி ஃபோக்கஸ் ஆன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்டு, சைல்டு கேரு, பேரண்டல் டியூட்டிஸு, ட்ரெஸ் எப்படி டிசைன் பண்ணுறது, நிட்டிங்கு, எம்ப்ராய்டரி, ஜுவல்லரி, டிசைனிங் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கு. ஸோ இதுதான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நாட் லைக் தட் மேகசீன். ஸோ இதுதான் வந்து இந்த விமென்ஸ்க்குன்னு ஒரு செப்பரேட் செக்ஷன் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த நார்மல் புக்லேயும் அந்த இதுலேயும் டாபிக்ஸ் வந்து விமெனுக்குன்னு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய தமிழ் மேகசீன் சொல்லலாம். அது ஸ்நேகிதியாக இருக்கலாம், மங்கையல் மலராக இருக்கலாம், அவள் விகடன், வனிதா, இன் மலையாளம் ஈவ்ஸ் வீக்லி, ஃபெமினா. ஆல் தீஸ் மேகசீன்ஸ்
பட் இப்போ வந்து தே ஹாவ் சேஞ்ச், தே ஆர் இப்போ நிறைய வந்து எப்படி வந்து சாதித்த பெண்கள் அவங்களையும் வந்து பேட்டி எடுத்து போடுறாங்க. ஸோ ஈவன் இன் நியூஸ் பேப்பர்ஸ் ஃபெமினிஸ்ட் திங்கர்ஸாக இருக்கலாம், ரைட்டர்ஸாக இருக்கலாம், அவங்க பொயட்ஸாக இருக்கலாம், ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்ஸை பற்றி நிறைய வந்து டாபிக்ஸ் இப்போ வந்து வருது இந்த மாதிரி விமன் மேகசீன்ஸில் ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் அ குட் திங், பாசிட்டிவ் திங் இல்லையா? அண்ட் ஆல்சோ ரேடியோ ப்ரோக்ராம்ஸை பொறுத்த வரைக்கும் ஹவு ரேடியோ ப்ரோக்ராம்ஸில் வந்து எப்படி வந்து காமிக்கிறாங்க ஒரு மேலை ஃபீமேலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு ஆடியோ மட்டும்தான் வரும் இல்லையா, கேட்குறது மட்டும்தான். ஸோ அதில் வந்து இப்போ வந்து மோஸ்ட்லி ஃபீமேல் சிங்கர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸும் வர ஆரம்பிச்சிருக்காங்க மோர் டாமினண்ட்டாக இன் ரேடியோ ப்ரோக்ராம்ஸில். அண்ட் ரேடியோ ஜாக்கியும் மோர் ஃபீமேல் ஆர் தேர். ஸோ and you can say one radio program Prachar Bharati, so it is a government run program. and also என்ன ஒரு சீப் ஆட் இது இந்த மாதிரி உமனை பற்றி தப்பாக போர்ட்ரே பண்ணுற இதையும் வந்து அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இன் தட் பிரச்சார் பாரதி. ஸோ அண்ட் ஆல்சோ ரூரல் ப்ரோக்ராம்ஸில் சம்டைம்ஸ் தே ஆர் ஒன் ஸ்டெப் டவுனாக வந்து பேசக்கூடிய இது இருக்கலாம். பட் வந்து மோஸ்ட்லி அதை வந்து இப்போ நடக்கிறது இல்லை ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ், ஹவு தே ஆர் ஷோன் இன் டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ், டிவி ப்ரோக்ராம்ஸில் ஹவு தே ஆர் ஷோன். ஸோ இப்போ நம்ம விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவியில் ஐ டோன்ட் நோ விச் தட் ப்ரோக்ராம் கேம் அச்சம் தவிர. ஸோ வந்து எந்த சேனலில் வந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இந்த இதில் வந்து மோர் கரேஜியஸாக விமன் இருக்கிற மாதிரி அண்ட் மோர் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ தட் ரியலி மஸ்ட் பி அப்ரிஷியேட்டட். ஸோ என்ன சேனல் எனக்கு ஞாபகம் இல்லை, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால். ஐ ஃபர்காட் ஆக்சுவலி டோட்டலி. ஸோ இந்த டிவி ப்ரோக்ராமில் வந்து எப்படி காட்டுறாங்க மென் அண்ட் விமனை. ஸோ மோஸ்ட்லி வந்து தே ஆர் ஷோன் அ கிரேட் லோவர் தேன் மென். ஸோ மென்னை விட கம்மியாக தான் காட்டுறாங்க. பட் இது வந்து ஒரு இந்த ப்ரோக்ராம் it is not like that. So it has shown positively about women. So mostly women are வந்து victims ஆகும், caretakers ஆகும், sex objects ஆகும் தான் வந்து காட்டுறாங்க. and also masters மேல வந்து பாய்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் ஆகும், டூவர்ஸ் ஆகும், அண்ட் அசர்ட்டிவாக இருக்கிற மாதிரியும் டாமினன்ட் அண்ட் கேரியர் ஓரியன்டாக இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. women will be always submissive to men. ஸோ அதான் மென்னுக்கு வந்து ஒரு டிபெண்ட்டாகவே எப்பயும் உமன் இருக்க மாதிரி ஹோம் மேனேஜ்மெண்ட் அண்ட் சைல்டு கேர்லாம் வந்து விமன் பண்ணுற மாதிரியும் தான் வந்து காட்டுறாங்க மோஸ்ட் ஆஃப் த டிவி சீரியலாக இருக்கலாம், மற்ற ப்ரோக்ராம்ஸாக இருக்கலாம். பட் ஒன் ப்ரோக்ராம் விச் வாஸ் நாட் லைக் தட் வாஸ் அச்சம் தவிர. அண்ட் ஆல்சோ கார்ட்டூன்ஸை பொறுத்த வரைக்கும் கார்ட்டூன்ஸில் கூட ஈவன் இன் த மைண்ட் ஆஃப் த கிட்ஸில் கூட இதை வந்து நம்ம ஜெண்டர் ரோல்ஸ் இதுதான் நம்ம காமிக்கும் போது அவங்களும் அதுதான் உண்மைன்னு நினச்சி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அது வந்து டேஞ்சர் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து வி மஸ்ட் நாட் போர்ட்ரே இட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் சொல்லலாம். பென் 10 அண்ட் ஆல்சோ டாம் அண்ட் ஜெர்ரி, மிக்கி மவுஸ், ஸ்பைடர்மேன், ஸோ இதில் சூப்பர்மேன். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன காட்டுவாங்க, ஒன்லி த மென் வில் கம் அண்ட் சேவ் த விமென். ஸோ த விமென் வில் பி இன் ட்ரபிள். அது ஸ்பைடர்மேனாக இருக்கலாம். ஸோ அவங்க தான் வந்து மோஸ்ட் கரேஜியஸ் அண்ட் பிரேவாக இருப்பாங்க. ஸோ தே வில் பி ஸ்டர்டி, பிரேவ், அக்ரெசிவ் அண்ட் அட்வென்ச்சரஸ். அண்ட் ஜென்டல், இன்னசென்ட், லீனாக இருக்கிறது யார், ஒன்லி த கேர்ள்ஸ். அண்ட் தே வில் பி க்யூட் வித் பிக் ஐஸ் அண்ட் சார்மிங் ஃபேஸாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து unnecessary portrayal of women which is not in reality. and movies பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குது. நீங்கள் ஒரு கேரியர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த மூவிஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு தான் வந்து அந்த இடத்துல அதிக கேரியர் இருக்குது. ஷார்ட் கேரியர் இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ஹீரோயினுக்கு. ஸோ ஹீரோயின் மோஸ்ட்லி கொஞ்ச நாள் தான் வந்து நடிப்பாங்க, ஹீரோ வந்து நிறைய படம் நடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்காது. அவங்களோட டேலண்ட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த படத்தில் அதை காமிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்கோப் தரமாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்க மாதிரியும், அவங்க அடிக்கடி ட்ரபிளில் மாட்டிக்கிற மாதிரியும், ஹீரோ வந்தால் தான் வந்து ஸ்க்ரீனே அப்படியே லைட்டாக பார்க்குற மாதிரி ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணுவாங்க இன் மூவிஸில். ஸோ இது எல்லாமே the men dominated society is shown in these films actually, that stereotypical roles. Okay, so if they show like this, the same is going to happen in the society also. So இதை தவிர இதை தாண்டி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா அவள் ஒரு தொடர்கதை, புதுமை பெண்,
36 வயது நிலை, அறம், பவானி ஐபிஎஸ். ஸோ இதெல்லாம் வந்து தே ஆர் ஃபீமேல் ஓரியன்ட் மூவிஸ். பட் இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து அவ்வளோ நல்லா ஓடிச்சா அப்படின்னு வந்து அது ஒரு கொஷின் மார்க். ஸோ அது வந்து ஸோ இந்த மாதிரி படம் வந்தாலும் இட் மஸ்ட் பி அப்ரிஷியேட்டட் அண்ட் ஆல் மஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். ஸோ அப்போ தான் வந்து த சொசைட்டி வில் சேஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி தே ஆர் ஷோன் ஆஸ் மாடல்ஸ். ஸோ மாடல்ஸாக தான் காட்டுறாங்க லேடிஸ் ஆர் விமனை. ஸோ இந்த automotive, financial services, electronic products the men are shown. And coming to the house products, cosmetics, dresses, jewelry, men products also the women model will come. Actually men products shaving cream இருக்கலாம், அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் women மாடலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த சியர் கேர்ள்ஸ் மேட்சஸில் வராங்கல்ல, ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னாலும் தட் இஸ் ஹவு தே ஆர் ஷோயிங். ஸோ த men will be playing cricket but women will stand in the side and she has to dance as a cheer girl. But this must not be there. அது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நமக்கு காட்டுறது. So that is the general role, how the gender is represented in an advertisement. And coming to gender equality and language use. So how the language is language valiya eppadi vandu there is gender equality ah iruka inequality ah iruka. So how இந்த masculinity ரெஃபர் பண்ணுறதுக்கும் ஃபெமினிட்டியை சொல்கிறதுக்கும் என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், நார்மலாக நம்மளுக்கும் தெரியாமல் நமக்கு வந்து அது ஜென்ரேஷனாக அவங்க அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வி மைட் நாட் நோ ஈவன் நம்ம வந்து அந்த வேர்டை சொல்லும்போது. ஸோ இந்த சார் ஒரு மேடமாக இருக்கலாம். சார் தான் நிறைய இடத்துல வந்து ரெஸ்பெக்டபுளாக வந்து நினைக்கிறாங்க. மேடம் அப்படின்றத வந்து கொஞ்சம் லோ. மேடம் வந்து யூசேஜ் வந்து கம்மி தான். சார் தான், பட் இட் கிவ்ஸ் மோர் ரெஸ்பெக்ட். அது மாதிரி லார்ட் அண்ட் லேடி, மாஸ்டர், மிஸ்ட்ரஸ், கிங், குவீன், லேடி, ஜென்டில்மேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே த மேல் வேர்ட் இஸ் மோர் ஜாமன். மேஸ்குலினிட்டி ரெஃபர் பண்ணுற வேர்டு வந்து இட் இஸ் மோர் காமன், அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் பவர்ஃபுல். ஆனால் இது வந்து லேடிக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸில் இட் ஹேஸ் கம் நெகட்டிவ் இது இருக்குது, ஷேடு இருக்குது. ஸோ தட் மஸ்ட் நாட் பி தேர். அண்ட் டேர்ம்ஸ் ரெப்ரசன்டிங் ஃபீமேல் டேக்கன் ஆஸ் இன்வர்ஷன் ஆஃப் மேஸ்குலினிட்டி. இப்போ மேல் வேர்டை வச்சு விமெனுக்கும் வந்து அந்த இடத்துல இப்போ ஆக்டர்னா அதோட ஃபீமேலை வந்து வி சே ஆஸ் ஆக்ட்ரஸ். ஸோ ஆக்டர்லேருந்து வந்தது தான் ஆக்ட்ரஸ் இல்லையா? அதே மாதிரி ஹெட் மாஸ்டர் அப்படின்னா ஹெட் மிஸ்ட்ரஸ். ஸோ அந்த மாதிரி சொல்கிறது. அண்ட் ஆல்சோ டேர்ம்ஸ் இம்ப்ளாயிங் ஒரு ஜெனரிக்காக சொல்லும்போது, ஐ மீன் ஒரு ஜென்ரலாக சொல்லும்போது மேஸ்குலைன் வேர்டை யூஸ் பண்ணுறது. இப்போ மேன் கைண்ட், ஹியூமன் கைண்டுன்னு சொல்கிறோம், விமென் கைண்ட் அப்படின்னு சொல்கிறது இல்லை. மேன் கைண்டுன்னு சொல்லும் போதே அதில் வந்து விமெனும் வந்துடுறாங்க. ஸோ அதில் வந்து மேனை தான் யூஸ் பண்ணுறாங்க, மேனுன்ற வேர்டை. அந்த இடத்துல விமெனும் உள்ளே வந்துடுறாங்க மேன் கைண்டுன்னு சொல்லும் போது. மேன் பவராக இருக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ ஜென்ரிக்காக யூஸ் பண்ணும்போது மேன்லி வேர்ட்ஸ் ஆர் மோஸ்ட்லி யூஸ்ட். அண்ட் ஆல்சோ நியூட்ரல் வேர்ட் சம்டைம்ஸ் மே பி மேட் டு இம்ப்ளை டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நியூட்ரல் வேர்ட்ஸ், ஸோ ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டாக்டர்னு நீங்கள் சொல்லும் போது, ஸோ யாருன்னு தெரியாது, மேலாக ஃபீமேலான்னு தெரியாது. ஆனால் டாக்டர்னு சொன்னோம்னாலே ஒரு மேலாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நியூட்ரல் வேர்ட்லேயே அந்த கொண்டு வர்றது லாங்குவேஜில். ஸோ தட் இஸ் ஆல்சோ prevailing in this language லயும் இருக்காது. Next coming to the, so with this the fifth unit, gender equality and language use, that is also one question actually. So adu varaikum we have completed in unit 5. So unit 5 la we have completed. Coming to the first unit. So unit 1 பொறுத்த வரைக்கும் first what is gender, what is the meaning and definition of gender, difference between the gender and sex, that you must know. So that is given in unit 1. So gender, so what is gender actually? So நம்ம first இந்த unit முடிச்சிட்டு 5th unit போயிருக்கோம். ஏன்னா அதில் வந்து first you must know what is gender.
So it is a socially constructed identities of men and women, such as norms, roles and relationship between groups of women and men. So ஒரு அடையாளம் for a men and women, அவங்களுக்கு இந்த ரோல், மென்னா இந்த ரோல், இப்படி தான் இருக்கணும் அவங்களோட ரிலேஷன்ஷிப். ஸோ அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து ஜெண்டர். அண்ட் ஆல்சோ socially constructed roles, behaviors, activities and attributes that are given society considers appropriate. ஸோ இப்படி தான் இருக்கணும், ஒரு பையனா இப்படி தான் இருக்கணும், ஒரு பொண்ணு தான் இப்படி தான் இருக்கணும், that is gender. And there is a difference between gender and sex. only ஒரு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிறந்தோடனே கேட்குறது that is sex. ஸோ என்ன ஆனா பொண்ணோன்னு நம்ம கேட்குறது that is பயாலஜிக்கலாக டிட்டர்மைன் ஆகுறது, ஃபிசிக்கலாக நமக்கு தெரிகிறது. ஸோ தட் இஸ் செக்ஸ். அண்ட் ஆல்சோ ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ரோல், ஒரு கேர்ள்னா இந்த ரோல், கேர்ள்னா இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பிஹேவியரோடு இருக்கணும் ஒரு பொண்ணுனா, இந்த லைஃப் ஸ்டைல் இருக்கணும் சொசைட்டியில் அப்படின்னு சொல்கிறது ஜெண்டர். அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃபேக்டர், எதனால இந்த டிஃப்ரென்ஸ் வருது, பயாலஜிக்கலாக ஒரு குழந்தை எதனால வந்து மேலா ஃபீமேலான்னு டிசைட் ஆகுது. ஸோ த பேஸ்ட் ஆன் த குரோமோசோம். ஸோ இட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஜீன்ஸ் அண்ட் இட் இஸ் ஃபிக்ஸட் பை பர்த். செக்ஸ் அப்படின்றது ஜெண்டர் இஸ் டாட் பை த சொசைட்டி ஆர் த கல்ச்சர். இந்த சொசைட்டி உங்களுக்கு சொல்லித்தருது, இந்த கல்ச்சர் உங்களுக்கு சொல்லித்தருது, தட் இஸ் ஜெண்டர். அண்ட் டிஃபரிங் நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஸ்டேபிள். பட் ஜெண்டர் ரோல்ஸ் வந்து தே கேன் சேஞ்ச் அண்ட் வி கேன் மேக் இட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் வி கேன் சேஞ்ச் இட். ஆக்சுவலாக நம்ம இதை மாற்ற முடியும். இந்த ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இந்த சொசைட்டி ஒரு கல்ச்சர் சொல்லி கொடுத்ததை வி கேன் சேஞ்ச் இட். பட் ஹியர் த செக்ஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்டேபிள். ஸோ மேல்னா மேல் தான், ஃபீமேல்னா ஃபீமேல் தான், பட் த ரோல்ஸ் கேன் பி சேஞ்ச்டு. அண்ட் கம்மிங் டு த ஜெண்டர் ரோல்ஸ் இன் த சொசைட்டி, வாட் ஈச் ஜெண்டர், அது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், பாயாக இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம், வாட் ரோல் தே ஆர் கோயிங் டு பிளே இந்த சமூகத்தில் என்ன பண்ண போகிறாங்க அவங்க. ஸோ தீஸ் ஆர் செட் ஆஃப் ஆட்டிடியூட்ஸ், பிஹேவியர்ஸ் அண்ட் செல்ஃப் ப்ரெசன்டேஷன் மெத்தட் ascribed to members of a certain biological sex. ஸோ பாயாக இருக்கலாம், கேர்ளாக இருக்கலாம், எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் ஒரு இடத்துல, எப்படி என்ன பிஹேவியராக இருக்கணும், என்ன ஆட்டிடியூட் இருக்கணும். ஸோ கேர்ள்ஸ்னால் கோவம் வரக்கூடாது, பாய்ஸ்னால் நான் கோவமாக இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு இது. ஸோ தட் இஸ் ஜெண்டர் ரோல்ஸ். ஸோ ஹவு தே ஆர் ஷோன் இன் ஃபேமிலி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், நோ, பாய் கேர்ள், திஸ் ஜெண்டர் ரோல்ஸ், ஹவு தே ஆர் இன் த ஃபேமிலி. ஸோ ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபேமிலிக்குள்ளே வாட் அ கேர்ள் டஸ். One second. ஸோ ஃபேமிலிக்குள்ளே வாட் அ கேர்ள் டஸ். ஸோ கேர்ள்ஸ் வந்து தே மோஸ்ட்லி மஸ்ட் லேர்ன் ஃப்ரம் தேர் மதர். ஸோ அவங்க வந்து அம்மாட்ட இருந்து அவங்களோட பிலீஃப், அம்மா என்ன நம்புகிறாங்களோ ஸோ அதை தான் வந்து அவங்க நம்பிக்கையாக நினச்சிருப்பாங்க. அம்மா என்ன கஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, அம்மா என்ன பிலீவ் பண்ணுறாங்க, அம்மா என்ன ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை தான் அவங்க கற்றுக்கணும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில். அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் அண்ட் ஆர்ட்ஸ், அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அண்ட் மிங்கிள் வித் த சேம் செக்ஸ்குள்ளே தான் அவங்க ஃப்ரெண்ட் வச்சுக்கணும். அண்ட் ஆல்சோ தே மஸ்ட் ஹாவ் மாடஸ்டி, பொறுமை இருக்கணும், வைக்கப்படணும் பொண்ணுனா. ஸோ இதெல்லாம் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து சொல்லித்தரப்படுறது. அண்ட் பாய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாதருக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ட் ஆல்சோ எஜுகேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டணும், ஏதாவது ஒரு புதுசாக ஸ்கில் கற்றுக்கணும் பாய்ஸு, ரொம்ப கரேஜாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ எஃபர்ட் அண்ட் டெவோஷன் டு ஒர்க் வந்து பாய்ஸ்கிட்ட இருக்கணும்னு இந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி தீர்மானித்து வச்சுருக்காங்க. விமனை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ரொட்டீன்ஸ், டெய்லி ரொட்டீன் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆல்சோ obey to the parents for the girls actually. And also fine arts, handicrafts, இதில் வந்து விமன் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அண்ட் ஆல்சோ மேனேஜ் த ஃபேமிலி, ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் கொஞ்சம்
மோசமாக இருந்தாலும் அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுற கெப்பாசிட்டி ஒரு விமனுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு வந்து ஃபேமிலியில் வந்து சொல்கிறது சில இந்த ஜென்ரல் ரோல்ஸ். இதுதான் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன் டிஃப்ரென்ஸ். அண்ட் மென்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்பவுமே கரேஜாக இருப்பாங்க அண்ட் ஆல்சோ லீடர்ஷிப்பில் இருப்பாங்க, ஹையர் எஜுகேஷனுக்கு போவாங்க, நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ஹை மென்டல் ஸ்ட்ரென்த்தோடு இருப்பாங்க மென்னை பொறுத்த வரைக்கும். ஸோ திஸ் இஸ் the gender role of a male and a female in a family. Coming to the caste system. So caste system na enna? So caste system na enna nu pathinga appadina, so McMahon அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, caste system இந்த இந்தியன் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிஜிடான ஒரு சிஸ்டம். ஸோ இதில் பீப்புளை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. இட் டிவைட்ஸ் த பீப்புள் இன்டு அ ஹைரார்கியல் ஆர்டர். மேலே கீழே அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. Governs the distribution of power, social status and social identity. ஸோ அந்த ஹைரார்கி மேலே அவங்க அரேஞ்ச் பண்ணதை வச்சு வந்து தான் பவர் டிஸ்ட்ரிபியூஷன். மேலே இருக்கவங்க சுப்பீரியர், கீழே இருக்கவங்க இன்ஃபீரியர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஹைரார்கி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. த பவர் த மேலே இருக்கவங்க வில் பி மோர் பவர்ஃபுல் அப்படின்றத வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து சொல்லுது. ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம்னா எப்படி இருக்குது, இந்த பாய் கேர்ள் டிஃப்ரென்ஸ் ஆகும், இந்த மென் விமன் எப்படி வந்து ட்ரீட் பண்ணுது இந்த கேஸ்ட் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ இட் இஸ் அ ரிஜிட் சிஸ்டம். இது மூலமாக பீப்புளை வந்து பிரித்து வச்சுருக்காங்க பேஸ்ட் ஆன் பவர், ஸ்டேட்டஸ் அண்ட் சோஷியல் ஐடென்டிட்டி. சோஷியல் ஸ்டேட்டஸும் வந்து மேலே இருக்கவங்களுக்கு நிறைய இருக்கும் அண்ட் ஆல்சோ அப்பர் கிளாஸ், ஷெட்யூல் கிளாஸ். இந்த பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டத்தினால தான் அந்த அப்பர் கிளாஸ்னு ஒன்று வந்தது, ஷெட்யூல் கிளாஸ்னு ஒன்று வந்தது. ஸோ மோஸ்ட்லி இந்த லோவர் கிளாஸில் இருக்கவங்க தே வில் பி டூயிங் த ஜாப் ஆஃப் கிளீனிங் த சீவேஜ், cremating the dead bodies. ஸோ இதெல்லாம் கீழே இருக்கவங்க பண்ணுறது இந்த ஹைரார்கியல் ஆர்டரில். அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஹவு த விமன் இஸ் ட்ரீட்டட். ஸோ கேஸ்ட் சிஸ்டம் இந்த ஹைரார்கியல் ஆர்டரில் வெதர் த விமன் ஆர் ட்ரீட்டட் வெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா விமன் ஆர் சீன் இன்ஃபீரியர் டு த மேல் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. ஸோ விமன் வந்து தே ஆர் ஆல்வேஸ் போர்ட்ரேட் ஆஸ் பவர்லெஸ் இன் திஸ் கேஸ்ட் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே பவர்லெஸ்ஸாக இருக்கவங்க, இமேஜின் த members who are already in this weaker section. ஸோ ஆல்ரெடி அவங்க புவராக இருப்பாங்க, சோஷியல் ஸ்டேட்டஸ் அவங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அந்த இடத்துல விமன், அந்த இடத்துல இருக்க கேர்ள்ஸ் அண்ட் விமன், ஸோ யூ இமேஜின் அபவுட் தெம். ஸோ அவங்க வந்து தே ஆர் மோர் இன்சல்டட் அண்ட் டிஸ்ரெஸ்பெக்டட் தீஸ் விமன். ஸோ நிறைய ஃபிசிக்கல் வயலன்ஸ் அவங்களுக்கு இருக்குது அண்ட் தே ஆர் பவர்லெஸ் அண்ட் வாய்ஸ்லெஸ். ஸோ திஸ் கேஸ்ட் சிஸ்டம் is also இந்த ஜெண்டர் ரோலை பொறுத்த வரைக்கும் it is actually dumping the women down only. and also economic class next பொறுத்த வரைக்கும் economic class. ஸோ economic classல எப்படி வந்து how the women are doing. ஸோ இது economic classல என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் அதில் தான் சொல்கிறாங்க எப்படி அங்கே விமன் இருக்காங்க. ஸோ இது வந்து எஜுகேஷன் அண்ட் இன்கம்மை வச்சு பிரிச்ச அந்த கிளாஸஸ். அப்பர் கிளாஸில் அதிக எஜுகேஷன், அதிக இன்கம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஹவு த விமன் ஆர், அந்த இடத்துல விமன் ஓன் அ ப்ராப்பர்ட்டி, எஜுகேஷன் அவங்களுக்கு சரியாக கிடச்சிருக்கும், சோஷியல் ஸ்கில்ஸோடு இருப்பாங்க. பட் மென் ஒரு டிசிஷன் எடுக்கும்போது விமன் டேக் த டெசிஷன் அண்ட் ஆல்சோ மென் வந்து தே ஆல்சோ கன்சல்ட் வித் த விமன் ஃபார் த டெசிஷன். பட் கொஞ்சம் வந்து டாமினன்ஸ் இருக்கும் இந்த அப்பர் கிளாஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் சொல்கிற ஜாபுக்கு போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், பட் ஹஸ்பண்ட் சொல்கிற ஜாபுக்கு தான் போகணும் அப்படின்றது. ஸோ மென் வில் டிசைட் அகெயின் த ஜாப் ஃபார் த விமன். அண்ட் ஆல்சோ அது ஒன்று அப்பர் கிளாஸில். மிடில் கிளாஸில் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது கேர்ள்ஸுக்கு அண்ட் ஆல்சோ தனியாக அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி லைஃப் they have women. and also இந்த இடத்துலையும் men வந்து கன்சல்ட் பண்ணுவாங்க women டெசிஷன் எடுக்கிறதுக்கு. ஸோ ஹியர் the women are, but the slight dominance is there. lower class பொறுத்த வரைக்கும் தான் more load is on the women. it's very very stressful in this class for the women. and also daily household jobs பண்ணிட்டும் சப்ளிமெண்ட்ரியாக இன்னும் ஒரு வேலைக்கு வேறு அவங்க போயிட்டு வருவாங்க. அது தவிர அவங்க சோஷியலி கீழே இருக்கனால இன்னும் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு நிறைய ஹாரஸ்மெண்ட், இல்லிட்ரசிட்டி இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ அதனால வந்து அவங்க இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேடரில் இருக்க விமன். ஸோ இது எக்கனாமிக் கிளாஸை பொறுத்த வரைக்கும். ரிலீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க ஹவு
மென் விமனை பற்றி ரிலீஜன் என்ன சொல்லுது. ஸோ அது என்ன ரிலீஜனாக வேணாலும் இருக்கலாம். ஸோ ரிலீஜன்லையும் பார்த்தீங்கன்னா விமன் வந்து ஹோம் மேக்கராக தான் இருக்கணும், ஹஸ்பண்டை வந்து ஒரு காட் மாதிரி நினைக்கணும், சாமி மாதிரி நினச்சி கும்பிடணும், காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும், நல்ல ஒரு அம்மாவாக இருக்கணும். இன்ஃபர்டிலிட்டி, ஸோ இஃப் யூ ஆர் இன்ஃபர்டைல் அது ஒரு பாவம். நோ வயலேஷன் ஆஃப் சோஷியல் நார்ம்ஸ் ஆர் எந்த ஒரு இந்த ஒரு சொசைட்டியில் இருக்க ஒரு ரூலையும் நம்ம பிரேக் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ட்ரெஸ் கோட் இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை தான் வந்து ஒரு விமென் போடணும் அப்படின்றது. இது வந்து ரிலீஜன் சொல்கிறது. மென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதே சேம். மென் வந்து ஃபேமிலியை பாதுகாக்கணும். ஸோ ஏதோ ஒரு ரிலீஜன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு லீடர்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அண்ட் ஆல்சோ ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் மென். ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் பர்சன் இன் த சேம் ரிலீஜன் அண்ட் ஃபேமிலி யூனிட்டி அண்ட் பீஸ் வந்து மென் வந்து இது பண்ணணும் அப்படின்றது ரிலீஜன் சொல்கிறது. சரி, கல்ச்சர் என்ன சொல்கிறது மென் விமென் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கல்ச்சர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சர் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் எவ்ரிதிங் தட் ஆர் ஷேர்டு பை அ சோஷியல் குரூப், தட் இஸ் கல்ச்சர். ஸோ இது வந்து ஜென்ரேஷனாக நம்ம வந்து இந்த கல்ச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து பாஸ் ஆகிட்டே தான் வருது. ஒரு உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபெய்த் இருந்திருக்கலாம், ஒரு பிலீஃப் இருந்திருக்கலாம், அது உங்களுக்கும் வருது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம வந்து கல்ச்சர். ஒரு ஃபெய்த்தாக இருக்கலாம், ஒரு பிலீஃபாக இருக்கலாம், ஒரு ஆட்டிடியூட், ஒரு பிஹேவியர், இல்லை ஒரு கஸ்டம் ட்ரெடிஷன் உங்கள் ஃபேமிலி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த கல்ச்சர். ஸோ அதில் எப்படி ஹவு த விமென் மென் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ஆஃப் அ சோஷியல் குரூப். ஸோ இங்கேயும் வந்து அன்ஈக்குவல் அண்ட் இன்இக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரோல்ஸ், பர்சனல் ஆட்டானமி, ஃபியூவர் ரிசோர்ஸஸ், லிமிட்டட் இன் டெசிஷன் மேக்கிங் இருக்குது யாருக்கு, விமெனுக்கு. ஸோ விமெனுக்கு இங்கே அந்த தனித்தன்மை இருக்கிறது இல்லை, ரிசோர்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இந்த கல்ச்சர்லேயும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கல்ச்சரஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதில்ல, அது மாறிட்டே தான் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விமன் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு தனியாக இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் இட் ஹேஸ் ஹேப்பன் நவ். ஸோ இட் இஸ் ரினியூட் அண்ட் ரீஷேப்ட். ஸோ கல்ச்சர் இஸ் ஃப்ளெக்சிபிள், இட்ஸ் நாட் ரிஜிட் லைக் த caste சிஸ்டம். ஸோ வந்து இது வந்து it has given freedom to the women. So because of the development இதுவும் சேஞ்ச் ஆகுது, நம்ம கல்ச்சர்லையும் நம்ம சேஞ்ச் நடக்குது. அண்ட் கம்மிங் டு மீடியா, ஸோ மீடியாவில் எப்படி வந்து the gender roles ஆர் ஷோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விமெனை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே தான் அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் இஸ் தேர் இன் மீடியா ஆல்சோ. ஜென்டிலாக, ஹோம் பேக்கராக, டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி, பொறுமையாக, செல்ஃப் கண்ட்ரோலோட குக்கிங் பண்ணிவிட்டு வாஷிங் த க்ளோத்ஸ் பண்ணுறது தான் விமனோட வேலை. மென் வந்து ஸ்ட்ராங்காக, பிரேவாக, அது வந்து ஒரு இன்பார்ன் டேலண்ட் மாதிரி, இன்பார்னாக நேச்சுரலாகவே தே ஆர் லைக் தட் மாதிரியும் போர்ட்ரே பண்ணுறாங்க ஒரு மீடியாவில். அண்ட் யூஎஸ் கான்ஃபரன்ஸ் நடந்ததில் பெய்ஜிங்லேயே வந்து தே ஹாவ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் தட் த மீடியா வந்து ஸ்டாப் பண்ணும் நெகட்டிவ் அண்ட் டிகிரேடிங் இமேஜஸ் ஆஃப் விமன் காட்டுறத அப்படின்றது வந்து யூஎன் கான்ஃபரன்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க அபவுட் த மீடியா. So since they are showing more negative and degrading images of women. And also next வந்து popular culture பொறுத்த வரைக்கும். So popular culture, so in this how the male and female are shown. So popular culture, ஸோ பாப்புலர் கல்ச்சர்னால் ஒன்றும் இல்லை, பாப்புலராக இருக்க கல்ச்சர், ஒரு எவ்ரிவேர், ஒரு மாஸ் ஸ்கூல், லோக்கல் ஸ்கூல் பிடிக்கிற ஒரு கல்ச்சர், தட் இஸ் கல்ச்சர். ஸோ அது என்டர்டெயின்மெண்ட் ஃபார்மில் வந்து உங்களுக்கு வந்து சேரலாம் எப்படியாவது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் புரியக்கூடியதாக ஒன்று இருக்குது. அதனால தான் அந்த பாப்புலர் எல்லாருக்கும் போய் சேர்ற ஒரு கல்ச்சர், தட் இஸ் பாப்புலர் கல்ச்சர். அது எல்லாராலையும் புரிஞ்சிக்கக்கூடியதாகவும் என்ஜாய் பண்ணக்கூடியதாகவும் இருக்க ஒரு கல்ச்சர். ஸோ இது வந்து நம்ம பாப் கல்ச்சர் வந்து ஃபேமஸ் வந்து மைக்கேல் ஜாக்சனோட இது இல்லையா, பாப் மியூசிக். ஸோ அது வந்து நம்ம சொல்லலாம், அது வந்து நம்ம எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியும். ஸோ எல்லாராலையும் நமக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் மைக்கேல் ஜாக்சன் மியூசிக். அண்ட் ஆல்சோ நவ் 1950s ராக் அண்ட் ரோல் ஹேஸ் பீன் பாப்புலர். ஸோ தட் இஸ் அ பாப்புலர் ஒன். ஆக்சுவலாக டெலிவிஷன் எல்லா இடத்துலையும் த ராக் அண்ட் ரோல் வில் பி பிளேட். அண்ட் ஆல்சோ gain popularity
regardless of style or form. ஏதோ ஒன்று ஒரு இது ட்ரெண்ட் ஆகுது, பாப்புலர் ஆகுது, அதை தான் நம்ம பாப்புலர் கல்ச்சர் சொல்கிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட் பை மாஸ் மீடியா அண்டர்ஸ்டுட் பை த மாசஸ், தட் கல்ச்சர் இஸ் பாப்புலர் கல்ச்சர். என்ன டெலிவிஷன், அது இன்டர்நெட்டில், ஃபேஸ்புக்கில் அந்த கல்ச்சர் சப்போஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் பாப்புலர் கல்ச்சர். ஸோ இந்த நம்ம தமிழ் ஒரு இந்தியன் இதை பொறுத்த வரைக்கும் the music of many prominent musicians like இளையராஜா, ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு பாப்புலர் கல்ச்சராக இருந்துச்சு. அது தவிர நம்ம தமிழ்நாடு லெவலில் we have many dance forms like கும்மியாட்டம், மயிலாட்டம், ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் இருந்துச்சு. ஸோ இதுலேயும் வந்து இந்த விமனை வந்து மோர் ப்ரோனாக தான் காட்டியிருக்காங்க. எந்த ஒரு அது வந்து கரகாட்டமாக இருக்கலாம், இல்லை கோலாட்டமாக இருக்கலாம். ஸோ விமன் ரொம்ப இதாக தான் காமிக்கிறாங்க. பட் தட் மஸ்ட் ஆல்சோ சேஞ்ச். அண்ட் கம்மிங் டு த லாஸ்ட் வந்து லா அண்ட் ஸ்டேட். ஸோ ஹவு த ஜெண்டர் ரோல் இஸ் ஷோன் இன் த ஜெண்டர் ரோலை பற்றி இந்த லா என்ன சொல்லுது? லா என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா நிறைய லாஸ் இருக்குது. யூ கேன் ரிமெம்பர். ஸோ யுவர் புக் ஆல்சோ தே ஹவ் கிவன் மெனி லாஸ். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது? எல்லாமே வந்து ஹவு த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பற்றியும் அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இது டிஃப்ரென்ஸ் பற்றியும் என்ன பேசுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் and prohibits discrimination in employment on grounds of religion, race, caste, sex or place of birth. அது ஆர்டிகல் 16 நமக்கு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸ் வந்திருக்கு. எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது. இப்போ ஆர்டிகல் 39D எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈக்குவல் பே இருக்கணும். அது மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் சம்பளம் வந்து கரெக்ட் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இது ரெண்டும் ஒரு எக்ஸாம்பிள். லா இந்த மாதிரி நீங்கள் லாஸ் பற்றி எழுதணும். இது கேட்டாங்க அப்படின்னா ரீசன்ஸ் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, எதனால வந்து இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தட் பேட்ரிலினியல் சிஸ்டம். வாட் இஸ் பேட்ரிலினியல் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் லைனில், அதாவது அப்பாவுக்கு அடுத்து சொத்து வந்து பையனுக்கு தான் போகணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிஸ்டம். பையனுக்கு அப்புறம் பேரன் வருவான், அப்புறம் பேரனுக்கு அப்புறம் அவன் அந்த பேரனோட பையன் வருவான். ஸோ அந்த மெயில் லைன் தான் வந்து மெயினாக ஓவர்டேக் பண்ணுவாங்க அந்த எக்கனாமியை அப்படின்னு ஒரு இன்ஹெரிட்டன்ஸை. அது வந்து தான் அதாவது பேட்ரிலினியல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. சோஷியல் சிஸ்டம் இன் விச் இன்ஹெரிட்டன்ஸ் அந்த பரம்பரையாக ஃபேமிலி லீனேஜ் அண்ட் கின்ஷிப் ஆர் ட்ரேஸ்டு த்ரூ த மேல் லைன் ஒன்லி. ஃபீமேலுக்கு எதுவும் கிடைக்கிறது இல்லை. சப்போஸ் அவங்களுக்கு பொண்ணு இருந்தாங்கன்னா அந்த இது போகிறதில்ல ஷேர். ஸோ தட் இஸ் பேட்ரிலினியல் சிஸ்டம். ஸோ individuals belong to their father's lineage and property names and titles are typically passed down only to their fathers and sons. அது சொத்தாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், அப்பாவோட பேரை அடுத்து வந்து பையனுக்கு தான் டைட்டிலாக இருக்கலாம். ஸோ ஆல் வந்து யாருக்கு போகுது? ஒன்லி இந்த மேல் லைனேஜில் தான் போகுது, பொண்ணுக்கு வந்து எதுவும் வர்றதில்ல. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் ரீசன்ஸ் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பேட்ரிலினியல் சிஸ்டம், இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இது ஒன்று இருக்கனால வந்து இந்த இன்இக்வாலிட்டி இருக்குது. நான் இப்போ அதுதான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன் பேட்ரிலினியல் சிஸ்டம் அப்படின்னா என்னென்ன. ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பிங் அண்ட் ஜெண்டர் ரோல்ஸ் இருக்கனால அந்த இன்இக்வாலிட்டி இருக்குது. பாவர்ட்டி மெயினாக ஒரு ரீசன் இந்த இன்இக்வாலிட்டி இருக்கிறதுக்கு. எஜுகேஷன் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு ரீசனாக சொல்லலாம். அதுதான் இல்லிட்ரஸி. எஜுகேஷன் வந்து சேஞ்சை கொண்டு வரும் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆல்சோ லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிறதும், கேர்ள்ஸுக்கும் ஜாப் அப்படின்றது ஒன்று இப்போ தான் வந்திருக்கு. ஸோ அந்த அது இல்லாமல் இருந்ததும் அந்த இன்இக்வாலிட்டி காரணமாக இருந்திருக்கலாம். அண்ட் சோஷியல் கஸ்டம், பிலீஃப் அண்ட் ப்ராக்டிசஸ், இது எல்லாமே ஒரு ரீசன். அதனால தான் இந்த இன்இக்வாலிட்டி ஆர் டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அண்ட் ஆல்சோ சோஷியல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் த மாசஸ், அதுவும் ஒரு மெயின் ரீசன். லேக் ஆஃப் த அவேர்னஸ் அமாங் விமன். ஸோ விமனுக்கே நமக்கு வந்து இவ்வளோதான் பவர், இவ்வளோதான் நம்ம செய்ய முடியும் அப்படின்னு அவங்களோட இது அப்படியே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது. அண்ட் இதுக்கு என்ன நம்ம பண்ணலாம்? வாட் கேன் பி டன் டு ப்ரிவென்ட் திஸ் ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா we must first create awareness, though this must be done by the government. So religious leaders and social activists இதில் வந்து இன்வால்வ் ஆகணும். லிட்ரஸி கொடுக்கணும் விமனுக்கு. மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் எனி ஹாரஸ்மெண்ட். ஏதோ ஒரு ஹார்ம் நடக்குது ஒரு கேர்ளுக்கு, விமனுக்கு அப்படின்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கணும் விமனுக்கு.
அது ஜாபாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம். என்ஃபோர்ஸிங் லா இன் கேஸ் ஆஃப் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி, சொத்து பிரிக்கிறதுல வந்து கேர்ளுக்கு வந்து சப்போஸ் இல்லாமல் போச்சு அப்படின்னா லாவை வந்து அக்கார்டிங் டு த லா, ஸோ விமெனுக்கும் வந்து அதில் பாதி இது இருக்குது அப்படின்றது இப்போ லா இருக்குது. ஸோ அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணோம். கோ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நிறைய வரணும், நிறைய வந்துருச்சு, பட் கேன் பி டன் இன் மோர். அண்ட் விமன் இன் ஒர்க் பிளேஸ், ஸோ தட் அந்த ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு ஹாரஸ்மெண்ட் பண்ணாலும் அதில் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் வே இருக்கணும். ஸோ அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும், அவங்களுக்கு ஒர்க் பிளேஸில், பப்ளிக் பிளேசஸ்லேயும் அவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும். அண்ட் ஆல்சோ அப்போ தான் நிறைய விமன் வெளில வருவாங்க. அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் அவேர்னஸ், ஸ்டூடெண்ட் லெவல்லே ஸ்கூல் லெவல்லே நிறைய அவேர்னஸ் இருக்கணும் அவங்களுக்கு, அந்த ஜெண்டர் ரோல்ஸு அதில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி. அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன நமக்கு இதில் சவாலான விஷயம் ஈக்குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஸ் ஆஃப் த ஃபீட்டஸை ஃபஸ்ட்டே டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுனால தேர் இஸ் அதிகமான ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஸோ ஃபீமேல் கேர்ள் சைல்டை வந்து முன்னாடியே வந்து தே கில் த கேர்ள் சைல்டு. அண்ட் ஆல்சோ லேக் ஆஃப் நியூட்ரிஷனல் நீட்ஸ், எஜுகேஷன், இது எல்லாமே வந்து கம்மியாக தான் கிடைக்குது கேர்ள் சைல்டுக்கு. அது நியூட்ரிஷனாக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், ஹாபீஸாக இருக்கலாம். ஸோ ஒரு பப்ளிக்கில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதா இருக்கலாம், எக்கனாமிக் பேர்டன், தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அதுவும் ஒரு சேலஞ்ச் ஃபேஸ்ட் பை ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அண்ட் கம்மிங் டு so these are the challenges faced by gender equality. And so அது ஒரு எக்கனாமிக் பேர்டனாக நீங்கள் பார்க்குறது, ஒரு ஃபீமேல் சைல்டு ஒரு கேர்ள் சைல்டை. ஸோ கேர்ள் பிறந்துச்சு அப்படின்னா ஸோ நிறைய காசு செலவழியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து சேலஞ்சஸ் ஃபேஸ் பை ஜெண்டர், அது மாறணும். அண்ட் ஆல்சோ காஷ்மீர், இது ஒரு சென்சஸ் மாதிரி. இது காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா the girl boy ratio, மேல் ஃபீமேல் ரேஷியோ பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் 128 100 இருந்துச்சு is to 1. கேரளாவில் 101 is to 103. And also the percentage of rape which has occurred in India is 2%. But பாருங்க developed countries it is 8.1% and 28.6%. So உலக லெவலில் the women வந்து the safety must be assured. And gender just education outside the school எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கூலுக்கு வெளியில் நம்ம வந்து உள்ள ஃபார்மலாக சொல்லித்தர எஜுகேஷன் தவிர நம்ம வந்து வெளியிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஜெண்டர் ரோல்ஸ் பற்றியும் ஸோ அதில் இருக்க நெகட்டிவ் விஷயங்கள் பற்றியும் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஓப்பன் டிஸ்கஷன் சேட் மாதிரி பண்ண வைக்கலாம் பசங்களை. காம்படிஷன் அவுட் சைட் த ஆர்கனைசேஷன் கூட்டிகிட்டு போகலாம். அப்போ தான் அவேர்னஸ் வரும், அப்போ தான் அந்த சேஞ்ச் வரும். இந்த ஆட்டிடியூட் பிலீஃப்ஸ் அண்ட் அந்த ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் இது அவங்க ஃபேமிலி லெவலில் அவங்க சொல்கிறதுல. ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் அது மூலமாகவும் கொண்டு வரலாம். அண்ட் ஆல்சோ ஒரு வெளியில் ஸ்கூலை தவிர வெளியில் ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு கூட்டிகிட்டு போகிறது, ஃபீல்ட் ரிசர்ச், காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ இது மூலமாக we can actually gender just education என்னன்னு நம்ம சொல்லி தரலாம். villages, tribal, scheduled caste, ஸோ இவங்களுக்குலாம் என்ன சொல்லி தரலாம் அப்படின்னா, ஒரு ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், லைக் ஒரு அடல்ட் எஜுகேஷன் மாதிரி ஒரு ஹேண்டிகிராஃப்ட் சம்மந்தமாக ஏதாவது சொல்லி தரது, கைவினை பொருட்கள் எப்படி செய்கிறது, தொழிற்கல்வி மாதிரி நம்ம சொல்லித்தோணும் அப்படின்னா அந்த மாதிரி லேடிஸ்க்கு அவங்களாம் செல்ஃபாக ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க, செல்ஃப் டிபெண்டன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சோஷியலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக இந்த ஜென்ரல் ஸ்டீரியோடைப்பை நம்ம உடைக்கிறதுக்கு. ஸோ அப்போ தான் நம்ம சோஷியலைசேஷன் மூலமாக தான் நம்ம ஒரு ஹேபிட்டை உண்டு பண்ணுறோம், ஒரு ட்ரெடிஷன் இல்லை வந்து இதை சொல்லித்தர போகிறோம். ஸோ சோஷியலைஸ் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த சொசைட்டி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறது, அதுவும் ஒரு வே. ஸோ அதில் என்னெல்லாம் தப்பு நடக்கிறது அப்படின்றத வந்து சொல்லணும். அண்ட் ஆல்சோ இன்ஃபார்மல் எஜுகேஷன் மூலமாக இதை சொல்லித்தரலாம். ஸோ டு
மெயினாக சில்ட்ரன் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்சர்வேஷன் அந்த செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்து இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம சொல்லலாம். அண்ட் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு சொசைட்டிலேயோ இல்லை ஒரு வில்லேஜ்லேயோ ஒரு கிராமத்துலேயோ படித்து முன்னேறி போய் ஒரு வேலைக்கு போய் தனியாக நிற்கிறத வந்து பார்க்கும்போது இன்னொருத்தவங்களுக்கு தோணணும், ஓ ஓகே, ஆன் சீயிங் த விமன் எம்பவர்மெண்ட், ஸோ அவங்களுக்கும் அந்த மனசு ஃபஸ்ட்டு இருந்தது மாறணும். ஸோ அந்த வியூ பாயிண்ட், ஸோ அது மூலமாக நம்ம வந்து ஒரு ஜெண்டர் ஜஸ்ட் அந்த இடத்துல கொண்டு வரலாம். மீடியா, ஸோ மீடியா வந்து பிளேஸ் த மேஜர் ரோல். அதுதான் வந்து ஹை இம்பேக்ட் இருக்குது அந்த மாசஸ்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து மீடியா வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அந்த இடத்துல மீடியா மூலமாக நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை. ஸோ தட் இஸ் with this the first unit gets over. The gender just education outside the school settings can be given by these ways. So that's it. Happy learning to you all. Thank you for watching my video.